Hello friends, welcome back to my channel. Today I'll be sharing you my most memorable experience in Vande Bharat. Wait. Travel vlog பத்தி பேச போறேன்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா கிடையாது. vlog கிடையாது. But I will share you my honest experience in Vande Bharat. சீட்டு பார்த்த உடனே காலையிலேயே ஏந்து மைசூர் கிளம்பணும்னு சொல்லிட்டு ஹைதராபாத்லேருந்து 5:45க்கு ட்ரெயின் எடுத்தேன். செம்ம தூக்கம். அது எப்படி தூங்குனேன்னு கூட எனக்கு தெரியாது. நான் முழிக்கும்போது என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசுன்னா ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி எங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண் முழிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருந்தது. நான் முழிச்சது தர்மாவரமில். அப்போ பார்க்கும்போது என்னோட பேக்கை காணும். வாட்? எஸ், என்னோட பேக்கை காணும். நான் மேலே தேடி பார்க்குறேன், ஃபுல் கோச்சை தேடுறேன், ஒன்றுமே இல்லை. அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாம் என்னாச்சு இவளுக்கு லூஸு மாதிரி ஏந்த உடனே ஏதோ தேடிட்டு உட்காந்துருக்கான். இதே வேகத்தில் ஓடி டிரைவர் சார் கிட்ட, சார் வண்டியை நிப்பாட்டுங்க, என்னோட பேக்கை காணும். என்னது வண்டியை நிப்பாட்டணுமா? மா இது வந்தே பாரத் ட்ரெயின்மா. ஓ யா சார், ஆனால் என் லேப்டாப்பை காணும் சார், இப்போ என்ன செய்ய? அப்போது எதோ யோசனை, ஐயோ ஆஃபீஸுக்கு என்ன பதில் சொல்லுவேன், யார் எடுத்துகிட்டு போனாங்க? அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணது டிடிஆர் தான். என் பக்கத்தில் உட்கார்ந்த பொண்ணு தான் அவங்க பேக்கை நினச்சி ஏன் பேக்கை தூக்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணால் அது வேறு யாரோ அவங்களுக்காக புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள எங்களால் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணவே முடியல. அப்போ என்னோட சுச்சுவேஷன் என்னவாக இருக்கும்? செம்ம டென்ஷன். அதுக்கப்புறம் போலீஸுக்கு போய் போலீஸ்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி, சார் ப்ளீஸ் சார், என்னோட பேக் எனக்கு அவசியம் சார், நாளைக்கு எனக்கு பட்ஜெட்டிங் இருக்குது சார், ப்ளீஸ் சார் நான் இது சப்மிட் பண்ணணும்னு சொல்லும்போது, ஓகே இருமா, அடுத்த ட்ரெயின் ஒன்று வரப்போகுது, அதில் பேண்ட்ரியில் நான் வந்து பேக் பண்ணிவிட்டு உனக்காக அமுச்சு விடுவேன். ஆனால் அது லேப்டாப்னு சொன்னால் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒரு பொருளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி நான் உனக்கு அமுச்சு விடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரெயினில் எனக்கு அமுச்சு விட்டு எனக்கு அந்த பேகு பெங்களூரில் ஆல்மோஸ்ட் 9 PM கிடச்சிது. எஸ், யூ பிலீவ் இட், காணாமல் போய் ஒரு 7 hours என்னோட பேக் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதுவும் இந்தியன் ரயில்வேஸ் மூலியமாக. இதுவே ஒரு ஏர்போர்ட்டில் கூட எங்களோட பேக் மிஸ் ஆச்சுன்னா ஒரு வாரம் எடுத்துப்பாங்க. ஸோ do you see the change now with the Indian Railways? I see a tremendous change and I'm thankful to them. இது என்னோட ஆக்சுவலி a small video and a dedication to people who have supported me throughout this journey to get my bag. ஸோ இவர் சாய் வெங்கட், இவர் வந்தே பாரத்தோட டிடிஇ. அண்ட் அதுக்கப்புறம் இவர் வேணுகோபால், ஸோ இவரும் வந்தே பாரத்தோட டிடிஇ. இவர் தான் விஜய்குமார் பி, அனந்தபூர் ஆர்பிஎஃபோட சப் இன்ஸ்பெக்டர். ஸோ இவர் தான் என்னோட பேக்கை சேஃபாக அமுச்சு விட்டது. இந்தோட ஜேர்னியை நான் மறக்கவே மாட்டேன். அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் மூலியமாக ஐ ஜஸ்ட் ஷேர் தெம் த வேலட் டு தேர் அட்ரஸ் அண்ட் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு தெம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா, அப்புறம் நீங்களும் இதே மாதிரி ஏதான ஒரு இடத்துல பேக்கை தொலைச்சிட்டு ரிசீவ் ஆயிருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.